பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாளை காலை சரியாக 8 மணிக்கு ஈஸ்டர் ஆராதனை இருக்குது. எல்லோரும் வந்து பங்கு பெறுங்க. ஒரே ஒரு ஆராதனை தான். அதனால் நாளை காலை 8 மணிக்கு ஈஸ்டர் ஆராதனையில் உங்கள் யாவரையும் நாங்கள் சந்திக்க நாங்கள் விரும்புகிறோம். கண்டிப்பாக எல்லோரும் வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை சங்கீதம் 73வது சங்கீதம் 2வது வசனம், Psalm 73 verse 2. ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. நான் விசுவாசிக்கிறேன், நிறைய டைமில் நம்ம யோசிக்கலாம், எங்கே விழுந்துருவோமோ, அடிபட்டுருமோ, நம்மளை ஏதாவது பண்ணிவிடுவாங்களேன்னு நிறைய விதத்தில் நீங்கள் யோசிக்கலாம். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, என் கால்கள் தள்ளாடுதலுக்கும், கீழே விழ மாட்டீங்க, என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிச்சிட்டீங்க. ஆமென். கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். எந்த சூழ்நிலை உங்களை பாதிக்காது. யாரும் உங்களை தொட முடியாது. யாரும் உங்களை மேற்கொள்ள முடியாது. எந்த ஒரு காரியங்கள் உங்களை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளுவார். நம்மளால் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு வருகிறதான ஆபத்துகள், நெருக்கடிகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்து அந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் நல்ல சுகமான வாழ்வை கொடுங்க. அந்த பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நாளில் எல்லாவற்றிலிருந்து காக்கப்பட உதவி செய்யுங்கப்பா. வேலை செல்லுகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. அந்த கிச்சன் பகுதியை ஆசீர்வதிங்க. அப்பத்தி தண்ணீர், எண்ணெய், மாவையும் ஆசீர்வதிங்க. எல்லாம் நிறைவாக இருக்கட்டும். அந்த வீட்டில் ஒரு குறைவு இருக்கக்கூடாது. ஆண்டவரே கத்தை யாரும் பட்டினியாக இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் நிறைவை காண செய்யுங்க. ஆண்டவர் கத்தை இந்த நாளில் தேவன் தாம் ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல லாபத்தை கொடுங்க. பிரசவத்துக்கு போகிற பிள்ளைகள் நல்ல சுகத்தோடு பிள்ளை பெற்றெடுக்கட்டும். இதனால் பர்த்டே, வெட்டிங் அனிவர்சரி கொண்டாடுகிற பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிங்க. வருஷத்தை நன்மையாக முடி சுட்டுங்க. அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் அதிசயங்களை காண பண்ணுங்க. இதனால் எல்லா லோன்லாம் கட்டுவதற்கு உதவி செய்யுங்க. எல்லா தடைகளை நீக்குங்க. நாலு தினத்தில் அநேகரை ஆழ்த்து கொண்டு வாங்க. நாலு தினத்தில் கத்தாவே உயிர் தெழுந்த கத்தாவே அடுக்கத்தாவே இயேசுவை ஆண்டவரை கத்தா மகிமைப்படுத்துகிற ஒரு நாளாக உயர்த்துகிற ஒரு நாளாக நீர் வைத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நாலு தினத்தில் ஆண்டவரே கத்தாவை உண்மை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களை கத்தாவை உதவி செய்வீராக. எல்லாரும் ஆழ்த்து கொண்டு வாங்க. எல்லா ஆராதனைக்கு கொண்டு வாங்க. நாளை தினத்தில் உயிர் தெழுந்த இயேசுவை நாங்கள் ஆராதிக்கவும் அந்த உயிரோடு இருக்கிற இயேசுவை ஆண்டவர் நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். சால்வேஷன் டிவி ஆசீர்வதிங்க. எஸ் திருச்சபை ஆசீர்வதிங்க. எல்லா தேவைகளை சந்திப்பீராக. ஒரு குறைவில்லாமல் நடத்துங்கப்பா. நீரே கூட நடத்துங்க. ஆலயம் கட்டுகிறதுல ஜனங்கள் உற்சாகமாய் தாங்க உதவி செய்யுங்க. சுவிசேஷ பணிக்கு உற்சாகமாய் தாங்க உதவி செய்யுங்க. தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். எதை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாளை தினம் ஈஸ்டர் ஆராதனை சரியாக 8 மணிக்கு இருக்கும். எல்லாரும் வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.